கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 15th சாப்டர் பார்த்துட்ருந்தோம் இல்லையா? கண்ட்ரோல்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ வாட் இஸ் த கண்ட்ரோல்ஸ்? தென் கண்ட்ரோல்ஸ் ஸ்ட்ரக்சரோட டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம் இல்லையா? ஸோ 2 types ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த branching statement, the second one is looping or repetitive statement இல்லையா? ஸோ branching statement என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது repetitive statement. So looping or repetitive statement. In JavaScript there are 2 types of when the same portion of code needs to be executed many times with slightly different values is called loops. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு லூப்பில் ஒரு நம்பர் கொடுத்துட்டீங்க, ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துட்டீங்க இல்லையா? ஸோ அது ஹவு மெனி டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் என்னது? லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஹியர் JavaScript supports 3 kinds of looping. JavaScript supports 3 kinds of looping statement. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் for loop, next while loop, do while loop. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா for loop. for loopல பாருங்கள், the for loop is very rigid structure that loops for preset number of times in JavaScript. First structure is very flexible, which makes this type is very useful. The syntax of the for loop looks like the following. ஸோ ஃபார் லூப் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ரெஜிட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும், சரிங்களா? பட் தட் இஸ் ஈஸியஸ்ட் ஒன். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். ஸோ என்ன ஈஸியஸ்ட் ஒன்றுன்னு சொல்லியாச்சா? ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், சரிங்களா? which makes this type very useful. அதோட syntax பாருங்கள். for initialization, condition, increment or decrement. Already increment and decrement பார்த்துருக்கோம். So what is increment? I plus plus. Decrement I மைனஸ் மைனஸ். ஸோ இதுலேயே என்ன இருக்குது? நம்மளுக்கு ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஒன்று இருக்குது, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஒன்று இருக்குது, தென் ப்ரீ டிக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது, போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது. கேன் யூ ரிமெம்பர் தட்? ஓகே. நவ் ஸோ திஸ் இஸ் த சின்டாக்ஸ். வித்தின் brace we have to write loop statement. ஓகேங்களா? ஸோ ஃபார் ஸ்ட்ரக்சர் வித்தின் பேராந்தசிஸ். ஸோ ஃபார் லூப் எப்படி கொடுக்கணும்? நாம் வித்தின் பேராந்தசிஸில் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ த ஃபார் ஸ்ட்ரக்சர் வித்தின் பேராந்தசிஸ் தேர் ஆர் 3 parts each separated by semicolon. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ ஆர் வேரியபிள் நம்ம கொடுத்துட்டு, ஸோ செமிகோலன் நம்ம கொடுத்துடணும், சரிங்களா? செமிகோலன் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கண்டிஷன் எப்படி கொடுப்போம்? A லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் B அப்படின்னு சொல்லி கொடுப்போம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். பிஃபோராக நம்ம பார்த்தது, ஸோ வேரியபிள் கொடுத்துட்டு வேல்யூவை அசைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்?
ஸோ அடுத்து கண்டிஷன் கொடுப்போம், நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் கொடுப்போம் இல்லையா. இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்தோம். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வேரியபிள் அசைன் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு கண்டிஷன் கொடுப்போம், அடுத்து இன்க்ரிமெண்ட்டா டிக்ரிமெண்ட்டா அப்படின்னு சொல்லி கொடுப்போம். பட் இப்போ என்ன பண்ணலாம், 3 ஒரே இதில் கொடுக்கலாம். இதுதான் என்ன ஸ்டேட்மெண்ட், ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. The first part of the loop initialize a variable which is also called as control variable. In most case the control variable is declared as well as initialized. So இங்கே பாருங்கள், I equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் வேல்யூ என்ன பண்ணுறீங்க, டிக்ளேர் பண்ணுறீங்க. ஓகேங்களா. So next, the second part is the conditional statement that determines how many times the loop will be iterated. Iterated அப்படிங்கிறதும் loop அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஸோ how many times வரணும் நமக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் கண்டிஷன். சரிங்களா. ஸோ the third part என்ன, இன்க்ரிமெண்ட் or decrement. The third and final part determines how the values of the control variables is changed. அதாவது நம்ம வேரியபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம், I equal to 1 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ I equal to 1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணதை ஸோ எப்படி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் இந்த தேர்ட் பார்ட். சரிங்களா. ஸோ எய்தர் இட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், I ++ ஆகவும் கொடுக்கலாம் ஆர் I -- கொடுக்கலாம். சரிங்களா. ஸோ I ++னா ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ 1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா I ++க்கு நம்மளுக்கு என்ன வரும் ஆன்சர், I +1 அப்படின்னு கன்சிடர் ஆகும். சரிங்களா, புரியுதுங்களா. ஓகே. நெக்ஸ்ட் ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ டெமோ ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ வேரியபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. வேரியபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ப்ராம்ப்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, ப்ராம்ப்டுக்குள்ளே கொடுத்தா வேல்யூவை என்ன பண்ணிக்கும், நம்மளுக்கு கெட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இது 0 அப்படிங்கிறது டிஃபால்ட் வேல்யூ. ப்ளீஸ் என்டர் டேபிள் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், 2 பேராந்தசிஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து லேபிளுக்கு, இன்னொன்று வந்து டிஃபால்ட் வேல்யூவாக கொடுக்கறது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறோம், document.writeல H2 அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். ஸோ ஹெட்டிங்கில் கொடுக்குறோம், மல்டிப்ளிகேஷன் ஃபார் யுவர் நீட். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபார் இப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லூப் அசைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஃபார் வேரியபிள் அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு வேரியபிள் நேம். சரிங்களா. ஸோ இங்கே நம்பர் 1ல் நம்ம வேல்யூஸ் வாங்கிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்பர் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 0 அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்பர் 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ நம்பர் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருந்துச்சு அப்படின்னா நம்பர் 2வை ++. ஸோ நம்பர் 2 + 1 அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கா, நம்பர் 2 + 1. இப்போ நம்பர் 2ல் என்ன இருக்கும், இனிஷியல் வேல்யூ 0. ஸோ 0 + 1 = 1. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஆன்சர். சரிங்களா. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைமும் இன்க்ரிமெண்ட் ஆகி அப் டு 10 வரைக்கும் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். document.write ஆஃப் நம்பர் 1 + x
சரிங்களா? அதாவது இந்த எக்ஸ் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன். ஏன்னா இங்கே நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் நம்பர் 2. நம்பர் 2ல் என்ன வரும் ஃபஸ்ட்டு? நம்பர் 2ல் ஃபஸ்ட்டு என்ன வரும்? 0 இருக்கும். ஸோ I ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னவா இன்க்ரிமெண்ட் ஆகும்? 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். சரிங்களா? அப்போ ப்ளஸ் நம்பர் 1. ஸோ என்ன பிரிண்ட் பண்ணும் நம்மளுக்கு? நம்பர் 1ம் அண்ட் நம்பர் 2வும் மல்டிப்ளிகேஷன் ஆகி நமக்கு என்ன ஆகணும்? ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அவுட்புட் பாருங்கள், புரியும். ஸோ ப்ளீஸ் என்டர் த டேபிள். அந்த அவுட்புட் வாங்கிறது இல்லையா, அது 3 அப்படின்னு சொல்லிட்டு நாம் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன டேபிள் கொடுத்துருக்கோம்? 3rd டேபிள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 அப்படின்னு சொல்லியிருக்கு. செகண்ட் ஒன்று 3 × 3 = 0. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். I ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். மறுபடியும் தான் என்ன ஆகும்? இன்க்ரிமெண்ட் ஆகும். பிஃபோராக அதை என்ன பண்ணிவிடும்? ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும்? இன்க்ரிமெண்ட் ஆகும். அப் டு எது வரலும் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு? 10 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். போஸ்ட்டு இன்க்ரிமெண்ட். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப் டு 10 வரைக்கும் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு இல்லையா? புரியுதா? ஃபார் லூப் புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் break and continue statement. Break and continue statement. JavaScript also supports statement used to modify flow control, specifically break and continue. The break statement will terminate the loop early. For example, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ பிரேக் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ பிரேக் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் நமக்கு? அதை விட்டு டெர்மினேட் ஆகிடும். ஸோ அந்த ப்ரோக்ராம் விட்டு என்ன ஆகிடும்? டெர்மினேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், சேம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் வேரியபிள் வந்து நம்பர் ஈக்குவல் டு நம்பர் n ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்காங்க? 0 அப்படின்னு சொல்லி வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காங்க. n ஈக்குவல் டு 0 அப்படின்னு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு ஸோ n வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ அப்போ இது என்ன மீனிங் நமக்கு? 0 அப் டு 10. சரிங்களா? n ப்ளஸ் ப்ளஸ் இஃப் n ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா, n ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா பிரேக் பண்ணு. சரிங்களா? இப்போ nல என்ன வேல்யூ இருக்கும்? 0 அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ 0 ஈக்குவலா 5க்கு ஈக்குவலா? கிடையாது. அப்போ என்ன பண்ணிடும்? பிரேக் பண்ணிடும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணும்? நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டு பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? சரிங்க பாருங்கள், இன் above example which writes out the values of n starting from 0. number starting from 0 அப்படிங்கிறது தான் மீனிங். when n is equal to 5 the break statement is executed and the loop is terminated. So here when n is equal to 5, அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ என்னது? 0. ஸோ எப்போ நமக்கு வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குதோ அப்போ என்ன வரும்? n வந்து 5 ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வந்தால் ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஓகேங்களா? அண்ட் த லூப் இஸ் டெர்மினேட்டட். டெர்மினேட் ஆகிட்டு நம்மளுக்கு டாக்குமெண்ட் என்ன பண்ணிடும்? ஸோ டிஸ்பிளே பண்ணிட்டு பிரிண்ட்டு டிஸ்பிளே பண்ணிவிட்டு என்ன பண்ணிடும்? எக்ஸிக்யூட் ஆகி டெர்மினேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் சாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ அதே ப்ரோக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? நம்பர்
2 ++ பண்ணியிருக்காங்க. அப்போது நம்பர் 2ல் என்ன இருக்கோ அந்த வேல்யூ +1. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நம்பர் 2ல் ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ வந்து இஃப் நம்பர் 2 இஸ் ஈக்குவல் டு 5னா பிரேக் பண்ண, அதர்வைஸ் எக்ஸிக்யூட் நம்பர் 2 ப்ளஸ். ஸோ அங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவுட்புட் பாருங்கள். ஸோ யூஸிங் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும், நமக்கு ஃபஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும் 0. ஏன்னா n வேல்யூ நம்பர் 2 நம்பர் 1ல் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 1 இருக்கா, சாரி 1 இருக்கும் இல்லையா. ஸோ நம்பர் 2ல் என்ன இருக்குது 0 அப்படின்னு அசைன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, இப்போ நம்பர் 2ல் 0 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். ஈக்குவல் 5ஆ இல்லை, அப்படின்னா என்ன பண்ண பிரிண்ட் பண்ணு. சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்ணு 0வை பிரிண்ட் பண்ணு. நெக்ஸ்ட்டு ஸோ கண்டினியூ பண்ணும், அங்கே செக் பண்ணோம். இப்போ வேல்யூ என்ன, நம்பர் 2ல் 1 அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணோன்னே அது கண்டிஷன் இங்கே செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், அந்த வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணோம் அப் டு 5 வரைக்கும். 5க்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பிரேக் பண்ணிவிடும். ஈக்குவல் இல்லைனா தான் இங்கே போய் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணோம். அதனால தான் இங்கே என்ன பண்ணல 5 பிரிண்ட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, அதோட ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிட்டு என்ன பண்ணிடுச்சு, எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா மறுபடியும் அகெயின் கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தான் என்னது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வில் ஸ்கிப் பேக் டு த லூப் கண்டிஷன் செக். மறுபடியும் என்ன பண்ணோம், ஸ்கிப் பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் என்ன பண்ணோம், லூப் செக் பண்ணோம். சரிங்களா? when the condition statement is executed, the current iteration of the enclosing loop is terminated. எப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ என்ன பண்ணோம், லூப்பு என்க்ளோஸ் ஆகிட்டு வெளியே வந்துடும். சரிங்களா? அண்ட் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் பிகின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் என்ன பண்ணோம், மறுபடியும் வந்து கண்டினியூவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சரிங்களா? பாருங்க, ஸோ இங்கே ஃபார் லூப்பில் variable n equal to 0. So next n is less than or equal to 10. 10 plus plus same method தான். சரிங்களா? if n equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பிஃபோர் எக்ஸாம்பிளில் என்ன பண்ணி பார்த்துருந்தோம், பிரேக். ஸோ பிரேக் அப்படின்னு என்ன பண்ணோம், டெர்மினேட் ஆகிட்டு வெளியே வந்துடும். இதே கண்டினியூ அப்படின்னா நெக்ஸ்ட்டு போயிட்டு செக் பண்ணோம். சரிங்களா? இன் above எக்ஸாம்பிள் which writes out of the value n starting from 0 when n is equal to 5 the continue statement is executed. So before என்ன பார்த்தோம், when n is equal to 5 the break statement is எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா, ஸோ பிரேக் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகும். ஸோ இப்போ கண்டினியூ அப்படின்னு கொடுக்கறதுனால என்ன ஆகும், ப்ரோக்ராம் வந்து மறுபடியும் ஐட்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இந்த சேம் ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ document.writeல என்ன பண்ணியிருக்காங்க, யூஸிங் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வேரியபிளை கண்டிஷனை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் 2 வந்து ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரும், வேல்யூ 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போது
இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, இது அப் டு 5 வரலும் தான் என்ன ஆகும், செக் பண்ணும். சரிங்களா? பட் ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்துருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணும், அகைன் கோஸ் டு ஃபார் லூப் அப் டு 10 வரலும் என்ன பண்ணும், செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். இதுதான் டிஃப்ரெண்ட். ஏன் அங்கே வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டில் 5 வந்து நம்மளுக்கு என்ன ஆகலை, பிரிண்ட் ஆகலை, அண்டு 10 வரைக்கும் ஏன் வந்து கண்டினியூ ஆகலை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ மீனிங் புரிஞ்சுதா? ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்ல. நெக்ஸ்ட் while loop. நெக்ஸ்ட்டு while loop. In JavaScript, while loop is another most basic loop. இன்னொரு பேசிக் லூப் என்னது, while loop. The purpose of while loop is to execute a statement or block of the statement. சரிங்களா? ஸோ ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா என்ன ஆகும், பிளாக் ஆகும். சரிங்களா? ஸோ இதுவும் என்னது, நாம் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். நாம் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை அப்படின்னா பிளாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். சரிங்களா? ஸோ த while statement creates a loop that executes a specified statement as long as the test condition evaluates to true. The condition is evaluated before executing the statement. என்ன பண்ணும், பிஃபோராக எக்ஸிக்யூட் ஆகும் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. ஸோ இப்போ while லூப்போட சின்டாக்ஸ் பாருங்கள். while condition then body of the loop. சரிங்களா? ஃபஸ்ட்டு while கொடுத்துட்டு அதில் கண்டிஷன் என்ன பி அப்படின்ட்டு ஏதாவது சம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு ஸோ பாடி ஆஃப் த லூப் அப்படின்னா என்னென்னா அந்த லூப்பில் என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் யூஸிங் while ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. வேரியபிள் வந்து நம்பர் 2 = 0 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், while ஆஃப் நம்பர் 2 <= 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து அப் டு 5 வரைக்கும் என்ன ஆகும், கண்டிஷன் செக் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்பர் 2ல் இப்போ என்ன வேல்யூ இருக்கும், 0. சரிங்களா? அப்போ நம்பர் 2ல் 0 இருக்கும்போது இங்கே என்ன பிரிண்ட் பண்ணோம், நம்பர் 2 ப்ளஸ் என்னது, எம்டி. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு என்ன வரும், ஸோ நம்பர் 2ல் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணும். சரிங்களா? அங்கே நாம் ஃபார் லூப்பில் ஸ்ட்ரெயிட்டாகவே அங்கேயே என்ன பண்ணுவோம், இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ பண்ணுவோம். வேரியபிள் டிக்ளேர் பண்ணணுன்னா பண்ணுவோம், நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணணுன்னா பண்ணுவோம். பட் இங்கே பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக வந்து ப்ராசஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இப்போ வந்து செகண்ட் என்ன செக் பண்ணோம், இப்போ வந்து நம்பரோட வேல்யூ என்னது, நம்பர் 2வோட வேல்யூ 1. ஸோ 1 அப்படின்னு செக் பண்ணிட்டு லெஸ் தென் எஸ், அப்போ பிரிண்ட் த ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும், மறுபடியும் என்ன வேல்யூ இருக்கும் நம்மளுக்கு, 2 அப்படின்னு இருக்கும். அப்போ பிரிண்ட் த ஸ்டேட்மெண்ட் 2 அப் டு 4 வரலாம். ஏன் 5 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஏன் பிரிண்ட் ஆகலை. ஸோ இங்கே வந்து இப்போ நம்பர் 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே என்ன பண்ண சொல்லலை, நாம் இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்ல. ஸோ அப் டு 5 வரைக்கும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே என்ன, 0 1 2 3 4. ஸோ 5 வேல்யூ வந்துடுச்சா? இப்போ புரியுதுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். To execute a while statement, the interpreter first evaluates expression. If the value of the expression is true, the interpreter executes the statement and repeats.
ஸோ ஜம்பிங் பேக் டு த டாப் ஆஃப் த லூப் அண்ட் எவால்யூவேட்டிங் எக்ஸ்ப்ரெஷன் அகைன். ஸோ மறுபடியும் என்ன பண்ணும், ஜம்ப் பேக் டு த கண்டிஷனுக்கு போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், நம்மளுக்கு லூப்பிங் செக் பண்ணும். சரிங்களா? In the above example, let us see how the while command is executed. எப்படி while command வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இனிஷியல் வேல்யூ ஆஃப் த வேரியபிள் நம்பர் 2 இஸ் செட் 0 செட் பண்ணிட்டோம் இல்லையா? த எக்ஸ்பிரஷன் இன் தி while ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிஷன் என்ன, இப்போது நம்பர் 2 less than or equal to 5, இதுதான் கண்டிஷன் இல்லையா? ஸோ if the condition is true, the body of the loop will be executed once. Otherwise, body of the loop will be skipped and control will jump to the next statement. ஸோ என்ன பண்ணோம், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜம்ப் பண்ணிடும். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணோம், லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட். அதர்வைஸ் லூப் வில் பி ஸ்கிப்டு. சரிங்களா? தென் த வேல்யூ ஆஃப் த கண்ட்ரோல் வேரியபிள் இஸ் executed and control jump to the condition again go. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஸோ வேல்யூ ஆஃப் த கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணோம், எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ லூப் வந்து மறுபடியும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ கண்டிஷன் செக் பண்ணோம் இல்லையா? அங்கே என்ன பண்ணோம், கண்டினியூ அப்படின்னு கொடுக்கும்போது லூப் ஜம்ப் ஆகி அப் டு 10 வரைக்கும் நம்மளுக்கு கண்டிஷன் செக் பண்ணுச்சு இல்லையா? ஸோ இங்கேயும் அதே போல தான். சரிங்களா? புரியுதுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேட்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, டூ வைல் லூப். சரிங்களா? ஸோ டூ வைல் லூப் இஸ் லைக் எ வைல் லூப். ஸோ சேம் ஆஸ் வைல் லூப் மாதிரியே தான். சரிங்களா? இது என்ன பண்ணோன்னா, அது நாம் என்ன கொடுக்குறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணோம். சரிங்களா? அதாவது கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம், கண்டிஷனை செக் பண்ணோம். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? வைல் லூப் வந்து கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணோம். ஓகேங்களா? டூ வைல் வந்து ஃபஸ்ட்டே என்ன பண்ணோன்னா, நமக்கு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணோம், கண்டிஷனை செக் பண்ணோம். சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு அவுட்புட்டாச்சும் என்ன பண்ணிடும், கொடுத்துடும். அங்கே வைல் லூப்பில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 5 விட வந்து நம்பர் 0 வந்து கம்மி அப்படிங்கும் போது அது என்ன பண்ணோம், அதை செக் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு 0 அப்படின்னு பிரிண்ட் பண்ணிச்சு இல்லையா? பட் இது என்ன பண்ணிவிடும், n வேல்யூ 0 ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம், கண்டிஷனை செக் பண்ணோம். புரியுதுங்களா? So the do while loop is like the while loop, except that the loop expression is tested at end of the loop rather than at the beginning. This means that the body of the loop is always executed at least once. So one time ஆச்சு என்ன பண்ணிடும், வேல்யூவை நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதாவது நம்மளுக்கு அவுட்புட் ஒரு அவுட்புட்டாச்சும் என்ன பண்ணோம், கொடுக்கும். சரிங்களா? இதுதான் அதனுடைய மீனிங். ஸோ அதோட சின்டாக்ஸ் பாருங்கள், டூ. ஸோ பிரேஸ்க்குள்ளே ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பாடி ஆஃப் த லூப். நெக்ஸ்ட் வைல் த எக்ஸ்பிரஷன், இதுதான் கண்டிஷன். சரிங்களா? இதுதான் என்னது, கண்டிஷன். சரிங்களா?
An important difference between while and do while statement is in the do while loop. Body of the loop always executed at least once before the condition can be executed. So condition என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் ஆகிடும். சரிங்களா, கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன பண்ணிடும், அவுட்புட்டு கொடுத்துடும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வில் பி எவால்யூவேட்டட் அண்ட் தென் only based on the result of the condition the body of the loop will be executed or not. சரிங்களா, ஸோ பாடி ஆஃப் த லூப் வந்து என்ன பண்ணிடும், எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ எக்ஸாம்பிள் வேரியபிள் வந்து நம்பர் 2 = 0 do என்ன பண்ணும், டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் நம்பர் 2வை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. சரிங்களா, இப்போ நம்பர் 2ல் இப்போ என்ன இருக்கும், 0 அப்படின்னு இருக்கும். அந்த வேல்யூ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுச்சு, பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணுறோம், நம்பர் 2 + 2. சரிங்களா, அப்போ இப்போ என்ன நம்பர் 2ல் என்ன இருக்கும், நம்பர் 2ல் என்ன வேல்யூ இருக்கும், 2 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இப்போ நம்பர் 2ல் இப்போ என்ன இருக்கும், 2 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா. இப்போ 10. ஸோ இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ கோஸ் டு டூ கண்டிஷன். ஸோ இங்கே போயிட்டு மறுபடியும் நம்மளுக்கு வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் அகைன் என்ன பண்ணோம், இப்போ நம்பர் 2ல் என்ன இருக்குது வேல்யூ, நம்பர் 2ல் 2 இருக்கும் இல்லையா. ஸோ 2 + 2 is 4. 2 + 2 is 4. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்பர் 4ல் 4 இருக்கும் இல்லையா. 4 வந்து கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட்டு அகைன் கோ டு டூ ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணோம் இல்லையா, என்ன பண்ணோம், 6ன்னு பிரிண்ட் பண்ணோம். ஸோ அகைன் செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து 10 வர வரைக்கும் என்ன பண்ணோம், லூப் செக் பண்ணிவிட்டு அகைன் என்ன ஆகிடும், அது டெர்மினேட் ஆகிடும். சரிங்களா, புரியுதுங்களா. ஸோ இதோட நமக்கு 15th சாப்டர் ஓவர். ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஓகேங்களா. Thank you.